மறவ நாட்டு மாணிக்கம் என்று சொல்லப்படுகின்ற இவர் இறைவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். தனது உயிரையும் அர்ப்பணித்தார். ஏனென்றால் புனித செவேரியாருடைய வாழ்க்கை முறையை தனதாக்கி கொண்டு அவரை போலவே இந்தியாவிற்கு சென்று மறைபோதகம் செய்ய வேண்டும் என்பதே இவருடைய ஆவல். அதிலும் நான் இந்தியாவிற்கு சென்று மறைபோதகம் செய்து அங்கேயே நான் இறைவனுக்காக மறிக்க வேண்டும் என்பதே இவருடைய குறிக்கோள். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை திருச்சபை நினைவு கூர்ந்து நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற குடந்தை மறை மாவட்டத்தினுடைய 2வது பாதுகாவலர் இவர். குடந்தை மறை மாவட்டங்களிலே இவர் பணி செய்த இடங்கள் பல. இவர் கோவாவிலே வந்து இறங்கி மதுரை மிஷன் நடந்து கொண்டிருந்த பொழுது அதனுடைய தலைவராக பொறுப்பேற்று தட்டுவாஞ்சேரி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலிருந்து தனது பணியை ஆரம்பித்தார். அது இன்று தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கு அருகே இருக்கிறது. தஞ்சாவூரிலே பக்கத்திலே அந்த தட்டுவாஞ்சேரி இருக்கிறது. அங்கிருந்து தனது மறைப்போதக பணியை ஆரம்பிக்கிறார். இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். நிறைய பேர் அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், மனம் மாறுகிறார்கள். இருந்தாலும் அவ்வப்போது சில எதிர்ப்புகள் வருகிறது. ஒரு மன்னன் இவரை சித்திரவதை செய்கிறான். ஆனால் அவரிடம் இருக்கின்ற குதிரைகளும் யானைகளும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகவே பயம் கொண்டு அவரை விடுவித்து இனிமேல் இங்கே நீ மறைபோதம் செய்யக்கூடாது என்று அச்சுறுத்தி விரட்டி விடுகிறான். மீண்டுமாக ராமநாதபுரத்திலிருந்து தன்னை பணியை ஆரம்பிக்கிறார். பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது தனது நண்பனான 2ஆம் பெட்ரோசு அவரை போர்த்துகீசுக்கு அழைக்கிறார். அங்கே செல்கிறார். அங்கே அவரை அரசவை உறுப்பினராக இருக்குமாறு அவர் வற்புறுத்துகிறார். ஆனால் அவரிடமும் புனித அருளானந்தர் தெளிவாக சொல்லிவிடுகிறார், என்னுடைய இலக்கு, என்னுடைய பணி, என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் அறிக்கையிட வேண்டும். அது இந்தியாவிலே அறிக்கையிட வேண்டும். அங்கே நான் மறைசாட்சியாக இறக்க வேண்டும். அதுதான் என்னுடைய இலக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக திரும்பி வந்து விடுகிறார். இங்கே அவர் தடிய தேவர் என்பவரை சந்திக்கிறார். அவர் உடல்நலம் இல்லாமல் தவித்த பொழுது புனித அருளானந்தரை பற்றி கேள்விப்பட்டு அவரை அழைத்து தனக்காக சிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீண்ட நாள் உடல் நோயால் வருந்தி கொண்டிருந்த தடிய தேவர் பல மருத்துவர்கள் வந்து பார்த்தும் சரி செய்ய முடியாத அந்த நோயை அருளானந்தர் தன்னுடைய ஜபத்தினால் சரி செய்தார். அன்றே அவர் ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவராக மாறுகிறார். கிறிஸ்துவராக மாறி அவருக்கு உரியவற்றை அனைத்தையும் செய்கிறார். கிறிஸ்துவராக மாறி அவர் செய்த செயல்தான் இன்னும் ஆச்சரியப்பட வைத்தது. ஏறத்தாழ 5 மனைவிகளோடு வாழ்ந்த தடிய தேவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு திருச்சபையினுடைய வழக்கத்தை அவருக்கு எடுத்துக் கொள்கிறார். ஒரு கணவன் ஒரு மனைவி, இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு உரிமை பேர். அதனால் ஒரு மனைவியோடு வாழுங்கள் என்று சொன்ன போது மித்த 4 மனைவியும் அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார் தடிய தேவர். அப்பொழுது மன்னர் சேதுபதியினுடைய சகோதரி ஒருவர் அதில் இருந்தார். அவர் அருளானந்தர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு 1693 கூலி ஆட்களை வைத்து அவரை ஊரியூருக்கு அழைத்து சென்று ஒரு கழுமரத்திலே ஏற்றி அவர் செல்லுகின்ற